இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் என்ற நூலிலிருந்து நாம் ஏன் சகஜ மார்க்க பயிற்சி செய்கிறோம் என்ற தலைப்பில் நம்முடைய அன்பிற்குரிய மாஸ்டர் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி லக்னோவில் ஆற்றிய உரையை படிச்சிட்டு இருக்கோம். இதுல கடைசியா நம்ம படிக்க இந்த விஷயம் என்னன்னா, பிரார்த்தனை என்பது ஏன் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு செய்யறோமா, இல்ல வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளா சொல்றோமா, இல்ல வார்த்தைகளை ஒரு மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய அடிப்படையில என்ன எண்ணத்தை வச்சிருக்கோமோ அதே எண்ணத்திலேயே தொடர்ந்து பிரார்த்தனை செய்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி, மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே அப்படின்னு சொல்றப்ப ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு மாஸ்டராக அவரை நம்ம பாக்குறோமா, ஒரு லட்சியமா பாக்குறோமா, நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மட்டும் இல்லை அப்படின்னு இந்த சமூகம் அந்த ஒட்டுமொத்த உயிரினங்களையும் சேர்த்துக்கிறோமா, மாஸ்டர் நமக்கான மாஸ்டர் மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கான மாஸ்டர் மட்டும் அல்ல, அனைத்து உலகங்களுக்குமான அனைத்து உயிரினங்களுக்குமான ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அந்த பிரார்த்தனையை சொல்றோமா. இந்த கேள்விகள்லாம் அந்த இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச அந்த நாள்ல இருந்தது. அதை நம்ம 2-3 நாளா தியானம் பண்ணி கூட நம்ம அதை உணர்ந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் நாங்கள் அப்படிங்கிறதுல நம்ம நம்ம குடும்பத்தையாவது இன்க்ளூட் பண்ணிக்க முடியுதா நம்முடைய பிரார்த்தனையில அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே இந்த 2-3 நாட்கள்ல சோதித்து பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இரண்டாவதாக நான் சுத்திகரிப்பு பற்றி சிலவற்றை கூற விரும்புகிறேன். பாபுஜி மகராஜ் நாம் எதற்காக 10 நியமங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை விரிவாக விளக்கியுள்ளார். அவர் அனைத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் அதன் பலன்கள் என்ன என்றும் விளக்கியுள்ளார். நாம் இதயபூர்வமாக இந்த 10 நியமங்களை கடைபிடிக்கும் பொழுது 2 நிலைகள் உருவாகின்றன. அவை தூய்மையும் எளிமையும் ஆகும். மாஸ்டர் ரொம்ப ஒரு சூட்சுமமாக இந்த இடத்தை தொடர்றார். சுத்திகரிப்பு அப்படின்னோடனே முதுகுப்புறமாக ஆவியாக புகையாக வெளியேறுகிறது அப்படிங்கிற விஷயம் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையான சுத்திகரிப்புக்கு பயன்படுபவை 2 விஷயங்கள். ஒன்று உண்மையான சுத்திகரிப்புக்கு பயன்படுறது எந்த விஷயம்னு கேட்டா 10 நியமங்களை கடைபிடித்தல் அப்படின்னு மாஸ்டர் இங்க சொல்றாரு. அதன் மூலமாகத்தான் அந்த தூய்மை எளிமை அப்படிங்கிற அந்த 2 நிலைமைகளும் உருவாக முடியும். இப்ப சாதாரணமா நம்ம பண்ற மாலை நேர சுத்திகரிப்பு என்ன செய்யுது? அது நம்ம இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருந்தோம், நேத்திக்கு என்ன கண்டிஷன்ல இருந்தோம், நேத்திக்கு என்ன கண்டிஷன்ல இருந்தோம் அப்படிங்கிறது அன்னைக்கு மாலையில கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா அந்த மேல படிந்திருந்த அழுக்கை வேண்டும் என்றால் அந்த மாலை நேர சுத்திகரிப்பு சரி செய்யலாம். இன்னைக்கு காலையில நான் தியானம் பண்ணி எனக்கு ஒரு நிலை வருகிறது, இந்த நாள்ல அதை இழந்து விடுகிறேன், அது மேல பல கடினத்தன்மைகள் சேர்ந்து போகுதுன்னா அந்த கடினத்தன்மைகளை நம்ம நீக்கிக்கிறோம் மாலை நேர சுத்திகரிப்பு. இது ஒரு பொருளின் மீது படிந்திருக்கின்ற அந்த மேற்பூச்சாக படிந்திருக்கிற அழுக்கை நீக்கிற மாதிரி தான். ஆனா அந்த பொருளோடு கலந்து விட்ட அழுக்கை எப்படி நீக்கிறது? அதுக்குதான் 10 நியமங்கள். அப்ப நமக்குள்ளார இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அழுக்குகளையும் முற்றிலுமாக வெளியேற்றுவதற்கு நம்ம இந்த அரை மணி நேர சுத்திகரிப்புங்கிறது பத்துறது இல்லை. அது குறைஞ்சு போன ஸ்டாண்டர்டை மீண்டும் கொண்டாந்து அந்த இடத்துல நிறுத்துது, அவ்வளவுதான். ஆனா இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த தூய்மையை அதிகப்படுத்துறதுக்கான முக்கியமான வழி என்னன்னு கேட்டா 10 நியமங்களின்படி நம் வாழ்க்கையை அமைப்பது. அதுதான் உண்மையிலேயே தூய்மையையும் எளிமையையும் கொண்டு வருகிறது. அப்ப சுத்திகரிப்புக்கு நம்ம இதுவரைக்கும் நம்மளுடைய மாலை நேர சுத்திகரிப்பு தான் உதவுகிறது அப்படிங்கிற ஐடியாவில இருந்து மாஸ்டர் நம்மளை கொஞ்சம் மாத்துறாரு. 10 நியமங்கள் தான் உண்மையிலேயே நமக்குள்ளார தூய்மையையும் எளிமையையும் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இது தானாகவே நிகழ்கிறது. நீங்கள் 10 நியமங்களை கடைபிடிக்கும் பொழுது உள்ளார்ந்த சுத்திகரிப்பு தானாகவே நிகழ்ந்து தூய்மையும் எளிமையும் உருவாகிறது. அதனால்தான் கடைசி அத்தியாயத்தின் முடிவில் ஓம் சாந்தி சாந்தி என்று எழுதப்பட்டுள்ளது. இது குறிப்பாக இந்த 10 நியமங்கள் புத்தகத்தின் முடிவில் மட்டுமே
எழுதப்பட்டுள்ளது. வேற எந்த புத்தகத்திலையும் அந்த 3 வார்த்தைகள் கிடையாது. ஏன் என்று கேட்டால் அந்த மாதிரியான ஒரு 10 நியமங்களின்படி வாழ்கின்ற ஒருத்தருடைய வாழ்க்கையில உண்மையாகவே அந்த அமைதியானது தானாகவே வந்து சேரும் அப்படிங்கிறதுதான். அது ஏன் அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது என்று யோசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த 10 நியமங்களை கடைபிடிப்பவரின் வாழ்க்கையில் என்றும் சாந்தம் நிலவும் என்ற பாபுஜி மகராஜின் சங்கல்பமே இது. இவை அவரின் ஆசீர்வாதங்கள். நாம் சுத்திகரிப்பு செய்யும் பொழுது நமது நோக்கம் நிறைவேறுகிறது. நமது நோக்கம் என்ன? தூய்மை மற்றும் எளிமை. எவ்வாறு? நமக்கு ஒரு செய்முறை இருக்கிறது. சுத்திகரிப்பின் போது நம்முள் இருக்கும் அனைத்து சிக்கல்களும் மாசுகளும் நமது முதுகுப்புறத்தில் இருந்து வெளியேறுகின்ற என்ற எண்ணத்தில் அமர்கின்றோம். சிக்கல்கள் நீக்கப்பட்ட பிறகு அங்கு இருப்பது என்ன? எளிமை. மாசுகள் நீக்கப்பட்ட பின் அங்கு இருப்பது என்ன? தூய்மை. ஆகவே அவர் நமக்கு கருவிகளும் நோக்கமும் அளித்துள்ளார். ஆனால் சிக்கல்களும் மாசுகளும் வெளியேற பின் நாம் என்னவாக ஆவோம் என நாம் சிந்தித்தது உண்டா? ஒரு ரொம்ப ரொம்ப மைனூட்டான விஷயங்கள் தான் மாஸ்டர் தொடர்ச்சியா அதுல பேசுறாரு. நம்ம சுத்திகரிப்புனா என்ன நினைக்கிறோம்? நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற அழுக்குகளையும் சிக்கல்களையும் நீக்கிக் கொள்றோம். அதுதான் சுத்திகரிப்பு. அப்ப அதுக்கு முன்னாடி நான் என்னவா இருக்கிறேங்கிற ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சாதானே என்னுடைய சுத்திகரிப்பு முடிஞ்ச உடனே நான் அதை உணர முடியும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப உடம்பு இருக்கு. இந்த உடம்புல அழுக்கு இருக்கு. நான் குளிக்கிறேன், சோப்பு போட்டு தேய்க்கிறேன், அந்த அழுக்க சுத்தமா தேய்ச்சி எடுத்துறேன். எடுத்த பிறகு உடம்பு இருக்கு. இந்த உடம்புங்கிறது இந்த தோல், அதனுடைய தூய்மைத்தன்மை, இதை பற்றிய ஒரு கான்சியஸ் எனக்கு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், மேல இருக்கிற அழுக்க மட்டும் தேய்ச்சி எடுத்துட்டு உடம்பு சுத்தமாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஒருவேளை எனக்கு உடம்பை பத்திய உணர்வு இல்லைன்னா நான் தேய்ச்சிக்கிட்டே தானே இருக்கணும். முதல்ல அழுக்கு போகும், அப்புறம் தோல் போகும், அப்புறம் ரத்தம் போகும், அப்புறம் சதை போகும், அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப என்ன வேணும்? சுத்திகரிப்புக்கு அப்புறம் நம்ம நிலை எப்படி இருக்கணுங்கிறத பத்தி ஒரு ஐடியா இருந்ததுன்னா தான் எனக்கு சுத்திகரிப்பை நிகழ முடியும். இதுதான் நானு, இதெல்லாம் என் மேல இருக்கு, இதெல்லாம் போகட்டும்னு நினைக்கிறோம் நான், இல்லையா? அப்ப நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா வச்சுக்கிறதே இல்லை. கண்ணை மூடிக்கிறோம், எல்லாமே வெளில போயிடுச்சு, எல்லாம் வெளில போன பிறகு நான் என்னவா இருப்பேன், அந்த கான்சியஸ் எனக்கு இருக்கா? ஒருவேளை என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இன்னைக்கு நான் மாலையில சுத்திகரிப்பு பண்றேன்னா, குறைஞ்சபட்சம் காலை தியானத்தின் போது நான் பெற்ற அந்த நிலைமையை நான் மீட்டெடுக்கிற அளவுக்கு நான் சுத்திகரிப்பு அடைகிறேன் அப்படிங்கிற ஐடியாவாவது இருக்கும். அப்ப நம்ம ரொம்ப வேகா பண்றோம். சும்மா உட்காந்துக்கிறோம், எல்லாம் முதுகுப்புறமா வெளில போகுது, நான் சுத்தமாயிட்டேன் அப்படின்னு வெறும் ஐடியா வச்சுக்கிட்டு எந்திரிச்சுக்கிறோம். கரெக்டு தான், வெறும் ஐடியா தான். ஆனா அந்த ஐடியாவுக்கு கீழே சுத்திகரிப்பு முடிந்த பிறகு நான் எப்படி இருக்கிறேன் அல்லது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு திடமான ஒரு டெட்டர்மினேஷன் இல்லாம நான் அந்த ஒரு ஐடியாவை கொடுக்கும் பொழுது நான் கொடுத்த எண்ண சக்தியானது எந்த எல்லை வரைக்கும் செயல்படுங்கிறத பத்தி யாருக்குமே தெரியாது. அந்த சின்ன குழந்தைங்க குளிக்கிற மாதிரி நீ குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னோடனே மேல 2 தண்ணியை முண்டு ஊத்திட்டு சும்மா சோப்பா அப்படி இப்படி காட்டிட்டு வந்துடுவாங்க. அவங்க குளிச்சுட்டு வந்த பிறகும் உடம்பெல்லாம் அழுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தூய்மை ஆன உடம்பு எப்படி இருக்குங்கிற ஐடியா கிடையாது. இந்த 2 கான்செப்டையும் பாருங்க. ஒண்ணு, நாம எந்த லெவலுக்கு தூய்மை ஆகணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாம பண்றவங்க அரைக்குறையா தூய்மையாகும். இன்னொன்னு, தூய்மையான பிறகு நாம எப்படி இருக்கணுங்கிற அந்த ஐடியாவை இல்லாத, அந்த கான்சியஸ் இல்லாதவங்க தொடர்ச்சியா அழுக்க எடுத்துட்டு அப்புறம் தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள சதையை எடுக்கிற வரைக்குமே அவங்க சுத்திகரிப்புன்னு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ கிளாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சுத்திகரிப்புல வரல அப்படின்னா அதுக்கு காரணம், சுத்திகரிப்புக்கு பிறகு நம்முடைய நிலை என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சிந்திக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இப்ப காலை தியானத்துக்கு பிறகு ஒரு நிலைமை, நமக்கு ஒரு அமைதி, ஒரு சாந்தமா, ஒரு மென்மையா நம்ம உணர்ந்தோம்னா, திரும்பி மாலை சுத்திகரிப்புக்கு முன்னாடி அதை நினைச்சு பார்க்கணும். நான் அப்படி நிலைமையில இருந்தேன் காலம்புற, இப்ப என்னுடைய கண்டிஷன் மாறி போயிருக்கு. எந்த அளவுக்கு என் மேல அந்த கண்டிஷனை உணர முடியாம எந்த அளவுக்கு கடினத்தன்மையும் அழுக்கும் சேர்ந்திருக்கோ எல்லாம் என்னை விட்டு கரைஞ்சி வெளியில போய் நான் மீண்டும் அந்த நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஐடியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளீனிங் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலே
ஓரளவுக்கு மைண்டுக்கு ஒரு எல்லை இருக்கு. எப்படி பண்ணணும், எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிட்டு அது பண்ண அப்ப இழந்து போன அந்த கண்டிஷனை மீட்டெடுக்கிற ஒரு இடமாக மாலை நேர சுத்திகரிப்பு அமைகிறது. பல நேரங்கள்ல அதை தாண்டி நம்ம இன்னமும் கூட கீழே போயிருப்போம். காலை நேர நிலைமையை தாண்டி இன்னும் கூட கீழே போயிருப்போம். அதையும் கூட அது மீட்டெடுக்கிறது. ஆக நமக்கு ஒரு ஐடியா வேணும். முடிந்த பிறகு நான் என்னவா இருக்கணும், தூய்மையும் எளிமையும் நிரம்பிய நிலைங்கிறது எப்படி இருக்கும் எனக்கு அப்படிங்கிறத பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் போனாதான் இன்டெப்த் போனதுனாதான் பயிற்சி சரியான பாதையில போகும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதாவது பயிற்சிங்கிறது காலையில எழுந்திரிச்சு கண்ணை மூடி உட்கார்றது, பிரார்த்தனை ஒரு தடவை சொல்றது, இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குன்னு நினைக்கிறது, மாலையில எல்லாம் வெளியில போகுதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் அப்படி மேலோட்டமா நம்ம பண்றமே ஒழிய அதனுடைய தாத்பரியம் என்ன, அது உண்மையிலேயே நமக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்து என்பதை ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. இதுதான் மாஸ்டர் நமக்கு தொடர்ந்து சொல்ல வர்றார். லட்சியம் நம் பார்வையிலேயே இருக்கட்டும். அது இருந்ததுனாதாங்க நம்முடைய அந்த பயிற்சியே நல்லா இருக்கும். நம்ம கண் முன்னாடி லட்சியம் இல்லாத பட்சத்துல, நம் பார்வையில இருந்து அது மறைந்து விட்டுற பட்சத்துல எந்த விதமான ஒரு பலனையும் நம்ம அனுபவிக்க முடியறது கிடையாது. அனுபவிக்கிறது இல்லை, ஆனா நம்ம முன்னேறிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்மளை யாரு கூட்டிட்டு போறாங்களோ அவங்க அந்த லட்சியத்தின் மீது ஒரே கவனமாக அவங்களே லட்சியமாக இருக்கிறதுனால நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். ஆனா நம்மளால அதை ஏன் உணர முடியவில்லை, நாம ஏன் அதுக்கு ஒத்துழைக்க முடியவில்லைன்னா லட்சியம் நமது கண் முன் எப்போதும் இருப்பதில்லை. இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா விஷயங்கள்லையும் ஈடுபட்டாலும் ஒரு எல்லை தாண்ட மாட்டோம். இப்ப நான் இன்னைக்கு கிளம்பி கன்காவுக்கு போறேன். இந்த ட்ரெயின்ல கன்கா போற வரைக்கும் இந்த ட்ரெயின்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது, இதுலதான் போய் சேரணுங்கிறது எனக்கு கான்சியஸா இருக்குன்னா, நான் ட்ரெயின்குள்ளார இருந்தாலும், ட்ரெயின் நிக்கிறப்ப ட்ரெயினை விட்டு கீழே இறங்கினாலும், டீ குடிக்க போனாலும், என்ன போனாலும் அந்த ட்ரெயின் கிளம்புதுங்கிற அந்த விஷயத்து மேல என் ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அது கிளம்புறப்ப எல்லாத்தையும் என்ன வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு திரும்பி ஏறிடுவேன். அப்ப எனக்கு லட்சியம் கண் முன்னாடி நிக்கிது அங்க. அல்லது நான் இப்ப ஒரு எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கேன், அல்லது ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, இடையில நான் ஒரு ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிடலாம், ஒரு டீ கடையில நிறுத்தி டீ குடிக்கலாம், அல்லது என்னுடைய ஃப்ரெண்டை பார்த்து பேசலாம். ஆனா எனக்கு லட்சியம் என் கண் முன்னாடி இருக்கு. என்னன்னா இத்தனை மணிக்குள்ளார அந்த இடத்துக்கு போய் சேரணும். அப்படிங்கும் பொழுது சரி, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், அப்புறம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இல்ல இந்த டயத்துக்கு சாப்பிட உட்காந்தோம்னா டைம் ஆயிடும், அதனால இப்போதைக்கு ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு நம்ம கிளம்பிடுவோம்னு பிளான் பண்ணிக்கிட்டு லட்சியத்தை கண் முன்னாடி வச்சிருக்கவன் போயிட்டே இருக்கான். லட்சியம் கண் முன்னாடி இருந்து மறைஞ்சு போறவன் போறதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோமோ அவன்கிட்ட பேசிட்டு அங்கேயே நின்றுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் மறந்து போயிட்டு அப்புறம் லேட்டா போயிட்டு வந்தோம். ஸோ நம்ம உலக வாழ்க்கையிலேயே ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னா அந்த மேல கவனம் வைத்து கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி மற்றதெல்லாம் ஒதுக்கிட்டு போகணுங்கிறது உண்மைன்னா, அப்ப ஆன்மீக வாழ்க்கையில அதான் என்னுடைய லட்சியம் ஒண்ணுன்னா அது என் கண் முன்னாடியே இருந்துகிட்டு இருந்தாதான் என்னுடைய ஒவ்வொரு உலக வாழ்க்கை செயல்பாட்டின் போதும் இது என்னுடைய லட்சியத்திற்கு ஊறு செய்யும். இது நம்ம லட்சியத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இதை நம்ம சேர்த்துக்கலாம், இது வேண்டாம், இதை தவிர்க்கலாம், இதுல இருந்து வெளியில வர பார்க்கலாம், கொஞ்சம் தள்ளி போடலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நம்மளால தவிர்க்க முடியணும்னா நம்ம கண்ணு முன்னாடி லட்சியம் இருக்க வேண்டும். தியானம் செய்யும் பொழுதும் லட்சியம் நம் முன் இருக்கட்டும். நாம் எதற்காக சகஜ மார்க்கத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள். நான் திரும்பி திரும்பி பல முறை இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அடிக்கடி நம்ம லைஃப்ல நம்ம ஏன் இந்த மெத்தடை யூஸ் பண்றோம், நம்ம ஏன் இங்க மெடிடேஷனுக்கு வந்திருக்கோம், நம்ம ஏன் இந்த ஒரு மிஷன்ல உறுப்பினராக இருக்கிறோம், நம்ம ஏன் இந்த மாஸ்டர்கிட்ட வந்திருக்கிறோம், இதை பத்தி ஒரு சிந்தனை ஏன் வந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு தியானத்துல உட்கார போறோம்னா ஏன் இப்ப இந்த தியானத்துல உட்கார போறேன், இது லட்சியம் தான் என்ன, இன்னைக்கு தியானத்துல எதுக்காக நான் உட்கார்றேன். நான் ஒரு சிட்டிங் வாங்க போறேன் ஒரு ப்ரிசெப்டர்ட்ட, ஏன் இப்ப சிட்டிங் வாங்கணும், இந்த சிட்டிங்ல எனக்கு என்னதான் கிடைக்க போகுது, என்ன எதிர்பார்த்து நான் இந்த சிட்டிங்ல உட்காரு. எனக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க, மாஸ்டர் என்ன கொடுப்பாரோ அதெல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு
சொல்றப்ப அவர் எப்படின்னா எல்லாம் அனைத்தையும் உணர்ந்த மாதிரியும் மாஸ்டரே எல்லாங்கிற மாதிரியும் சொல்லுவோம். சொல்லிட்டு முடிஞ்ச உடனே உட்காரவே முடியல சார், ஒரே எண்ணங்களா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நல்லா பாருங்களேன், நான் சொன்னது உண்மையாக இருந்தாலும், அது தியானத்துக்கு முன்னாடி சிட்டிங்க்கு முன்னாடி நான் ஒரு ப்ரிசெப்டர் ஒரு அபியாசிட்ட கேட்கிறேன், ஏன் இப்ப என்னதாங்க லட்சியம் உங்களுக்கு, என்ன எண்ணத்தோட நீங்க உட்காடுறீங்க? எனக்கு எந்த லட்சியமும் இல்லை சார், என்ன அப்படியே நான் மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் என்ன கொடுக்குறாரோ அதை ஏத்துக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கேன், என்ன வேணாலும் மாஸ்டர் கொடுக்கட்டும்னு சொன்ன ஒரு அபியாசி முடிஞ்ச உடனே ஆஹா இன்னைக்கு மாஸ்டர் என்னால உட்காரவே முடியாத ஒரு அற்புதமான கண்டிஷனை கொடுத்தாருங்க, ஒரே எண்ணங்களா என்னை விட்டு வெளில எடுத்தாருங்க அப்படின்னு நான் சொல்றாரு. அப்ப அந்த வாய் சொல்ற வார்த்தைக்கும் உள்ளுக்குள்ளார நான் நினைக்கிற எதிர்பார்ப்புக்கும் எவ்வளவு நம்ம வேறையா இருக்கிறோங்கிறத நம்ம நல்லா பார்த்து, நம்மளால அது மாதிரிலாம் எதையும் ஏத்துக்கவே முடியாம பொய் சொல்றோம், நமக்கு நாமே பொய் சொல்லிட்டு மாஸ்டர் எது கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன், நீங்க பிக்ஸ் பண்ணுங்க, மாஸ்டர் எது கொடுக்குறாரா இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் மாஸ்டர் நமக்கு ஒரு லட்சியம் கொடுத்துருக்காரு, நான் இந்த தியானத்துல மாஸ்டருக்கும் எனக்குமான அந்த இணைப்பை உணர முயற்சிக்கிறேன், இந்த தியானம் எனக்கும் மாஸ்டருக்கும் இடையிலான அந்த இணைப்பை மேலும் வலுப்படுத்த போகிறது, இந்த சிட்டிங்க்கு அப்புறம் நான் மாஸ்டருடைய பிரசன்னத்தை இன்னும் பிரத்யட்சமாக உணர போறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா வைத்துக்கொண்டு அது கிடைச்சுதான் பார்க்கலாம் இல்லையா சிட்டிங்க்கு அப்புறம். அப்படிலாம் நீங்க எய்ம் பண்ணிட்டு சிட்டிங்ல உட்காரக்கூடாது, அது கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்லாம் நம்ம நினைப்போம். குறைஞ்சபட்சம் நம்மளுடைய எய்ம் இந்த மாதிரி உன்னதமானதாக, அதாவது தியானம் ஆழ்ந்ததாக இருக்க வேண்டும், அமைதியானதாக இருக்க வேண்டும், சூட்சுமமானதாக இருக்க வேண்டும், நான் உலகத்துல இருக்க எல்லாத்தையும் மறந்து போயிடணும், உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே கரைஞ்சு போயிடணும், அப்படிதான் எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்றோம். ஆனா லட்சியம் என்னவோ அதை கண்முன் நிறுத்திக்கிறப்ப என்னுடைய லட்சியமா என்னுடைய மாஸ்டர் இருக்காரு, மாஸ்டருக்கும் எனக்கும் இடையிலான அந்த ஒரு கணநேன தொடர்பையாவது இந்த தியானத்துல நான் உணர்வேன், அதுக்கு இந்த தியானம் உதவ போகுது, இந்த சிட்டிங்ல நான் மாஸ்டருடைய அருகாமையை உணர போறேன், இப்படி நினைக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. இது போலவெல்லாம் எண்ணத்தோட நம்ம ஒரு சிட்டிங்க்கு போறது கிடையாது, ஒரு தியானத்துல உட்கார்றது கிடையாது, ஒரு சத்சங்கத்துல உட்கார்றது கிடையாது. அதனாலதான் மாஸ்டர் சொல்றாரு, உங்க பயிற்சி முறையில நீங்க ஆழமா போகணும் அப்படின்னா லட்சியம் நமது பார்வையிலேயே இருக்கட்டும், தியானம் செய்யும் போதும் லட்சியம் நம்முன் இருக்கட்டும், நாம் எதற்காக சகஜ மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள். ஒரு கூட்டு சத்சங்கத்திற்கு வரும்போது அவள் அந்த புடவை அணிந்திருக்கிறாள் அல்லது அவன் இந்த கடிகாரம் அணிந்திருக்கிறான் போன்ற மற்ற எண்ணங்களால் நீங்கள் பீடிக்கப்படலாம். நமக்கு ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகின்றன? அப்ப அந்த நேரத்துல நம்ம நினைக்க வேண்டியது, இப்போ புடவையை பத்தி இல்ல கடிகாரத்தை பத்தி வந்தாதான் இல்லைன்னா இல்லைன்னு கிடையாது, இவரு ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாரு பக்கத்துல உட்காந்துன்னு வந்தாலும் அந்த எண்ணமும் அப்படித்தான். என்ன மனிதர்கள் இவர்கள்லாம் லேட்டா வர்றாங்கன்னு வந்தாலும் அதுவும் அப்படிதான். இப்ப நான் இது எல்லாத்தின் மூலமாகவும் என் லட்சியம் என்னவோ அதை மறந்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன், இவங்க எல்லாம் சரியா வர்றது, இதுக்கும் உங்க லட்சியத்துக்கு என்னங்க சம்பந்தம்? இவங்க பேசிட்டு இருக்கிறது உங்க லட்சியத்துக்கு என்ன இருந்தோம்? என்ன ஒரு போன் ஆஃப் பண்ணிட்டு வாங்கன்னா ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாரு அவரு, ரிங்க் பண்ணுதுங்க, பாட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்க, இதுக்கும் உங்க லட்சியத்துக்கு என்ன சம்பந்தம்? நீங்க உங்க லட்சியத்தை நோக்கி போறீங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறத பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு போன் சவுண்டும் ஒண்ணுதான், பக்கத்துல இருக்கிற காக்கா கத்துற சவுண்டும் ஒண்ணுதான். போனை தாங்க நீங்க ஆஃப் பண்ணலாம், போன் கொண்டு வந்த மேலதான் கோவப்படலாம். நீங்க உட்காந்து தியானம் பண்றதுக்கு பக்கத்துல ஒரு மரத்துல உட்காந்து ஒரு கிளி கீன்னு கத்துனதுன்னா அந்த சவுண்ட் மட்டும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதா? இப்ப சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க டிசிப்ளின் பத்தி வச்சிருக்கிற ஐடியா எல்லாரும் இது மாதிரி இருக்கணும்னு நீங்க வச்சிருக்க ஒரு வரையறை உடையுதுங்க, அதனால உங்களுக்கு போகும். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் வெகு தூரம் தியானம் பண்ற ஒரு ஐடியாவிலேயே இல்லாத ஒரு ஆளாதான் நம்ம தியானத்துல உட்காரோம். ஏதோ கண்ணை மூடுறோம் உட்காடுறோம், நம்மளே நாமே ஒரு ரிஷி மட்டத்துக்கு, நம்ம ஒரு முனி மட்டத்துக்கு நாமளே நினைத்து கொண்டு நம்ம போயிடுறோம். இல்லைன்னா எல்லாம் மாஸ்டர் பார்த்துக்குவார், கண்ணை மூடி உட்கார சொல்லிட்டாங்க, அது மட்டும் நம்ம செய்யறோம். ஆனால் நம்ம லட்சியம் நம் கண் முன்னாடி இருக்கிறது இல்லை. இப்படி மற்ற எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணுங்கிறத மாஸ்டர் சொல்றாரு. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகின்றன? நாம் இங்கு இதற்காக வரவில்லை, நாம் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினால் மாஸ்டருக்கு சுமையாக மட்டுமே இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உணரணும். ஈவன் டிசிப்ளின் சைட்லயும் சரி,
எந்த விஷயத்திலயும் சரி, தியானத்துல உட்கார்ந்த உடனே அந்த விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தும் போது மாஸ்டர் வந்து நம்மளை பத்தி சந்தோஷப்பட போறது இல்லை. நாம் அவருக்கு மேலும் ஒரு சுமை. ஏன்னா அவர் ஏற்கனவே செய்ய வேண்டிய அந்த சுத்திகரிப்போடு சேர்ந்து இது சம்பந்தமான உங்களுடைய கோபத்தையும் இது சம்பந்தமான உங்களுடைய வெறுப்பையும் கிளீன் பண்ண வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார் இல்லையா? அப்ப நாம இந்த மாதிரி பல்வேறு எண்ணங்களால பீடிக்கப்படும் பொழுது, அது வந்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு தோற்றம், பொலிவு, இல்லைன்னா அவங்க கட்டியிருக்கிற விலை உயர்ந்த கடிகாரம், அவங்க போட்டிருக்கிற நகை, இதுவாக இருந்தாலும் சரி, அவங்க போட்டுட்டு வர்ற அந்த ஒரு கொலுசுக்கு ஏற்படுத்துற சவுண்டு, அல்லது செருப்பை வந்து வாசப்படில ஒழுங்கா கழட்டி விட்டு வரலங்கிற அந்த டிஸ்டர்பன்ஸ், கண்ணா புண்ணான்னு போட்டு வந்திருக்காங்கிற எண்ணத்துல இருந்து எல்லாமே வந்து நம்ம லட்சியத்தை விட்டு வெளியில கொண்டு போகுது அப்படிங்கிறத நானே யோசனை பண்ணி சரி பண்ணிக்கலன்னா நான் மாஸ்டருக்கு மீண்டும் ஒரு சுமையாக ஆகிவிடுகிறேன். அதனால் நாம் கவன சிதறல்களுக்கு இடமளிக்காமல் சரியானபடி தியானம் செய்ய வேண்டும். எப்போதும் எதற்காக மிஷனுக்கு நாம் வந்தோம் என்பதை நினைவில் வைத்திருங்கள். அதன் கோட்பாடுகளை கேள்வியின்றி ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதெல்லாமே சுத்திகரிப்பு சம்பந்தமான விஷயம். 3 விஷயம் சொல்லியிருக்காரு சுத்திகரிப்புல. முதல் விஷயம், சுத்திகரிப்பு அப்படிங்கிறது வந்து 10 நியமங்களை நீங்கள் கடைபிடிப்பதனால் நிகழக்கூடிய ஒன்று. 2வது விஷயம், உங்களுடைய மாலை நேர சுத்திகரிப்பை நீங்கள் செய்யும் பொழுது சுத்திகரிப்பு முடிந்த பிறகு உங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், தூய்மையும் எளிமையும் நிறைந்த நிலைங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத பத்தி ஒரு கான்சியஸ் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வேணும். 3வதா அவர் சொல்றது, கடைசியா இப்ப நம்ம படிச்சதுல அவர் சொல்றது, மேலும் மேலும் நம்ம லட்சியத்தை கண் முன்னாடி வைத்திருக்க முயற்சி பண்ணுங்க. எல்லா நேரத்திலையும், எல்லா நேரங்கள்லையும் எதுக்காக இந்த மிஷனுக்கு வந்திருக்கோம், எதுக்காக தியானத்துல உட்காடுறோம், எதுக்காக கூட்டு சத்சங்கத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நாம மீண்டும் மீண்டும் நம்முடைய லட்சியத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து சுத்திகரிப்பு அப்படிங்கிற விஷயத்துல சொல்றாரு. இப்ப 3வதாக, பாபுஜி மகராஜின் சத்தியோதயத்திலும் இன்று வெளியிடப்பட்ட ராமச்சந்திராவின் படைப்புகள் 5வது பாகத்திலும் உள்ள சில கூற்றுகளை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். பாபுஜி மகராஜ் குருவை ஒரு தாயுடன் ஒப்பிட்டுள்ளார். அவர் என்ன சொல்கிறார்? தாய் அன்பை அனுபவித்து இருப்பதால் மக்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. வெகு சிலரே தாயின் அன்பை அனுபவித்ததில்லை. இன்னும் மிகச்சிலரே குருவின் அன்பை அனுபவித்து உள்ளனர். அரிதாக ஓரிருவர் தான் கடவுளின் அன்பை உண்மையிலேயே அனுபவி. 3 வார்த்தையும் 3 ரகசியம். அதாவது என்ன சொல்றாரு? குருவின் அன்பை தாயின் அன்போடு ஒப்பிடுகிறார். ஏன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா, தாயோட அன்பை உணராத, அனுபவிக்காதவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரேர் பீப்புள் தான். அதாவது வந்து பிறந்த உடனே தாய் இறந்து போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் ஒரு குழந்தையால தாய் அன்பை அனுபவிக்க முடியாமல், அந்த மாதிரி இருக்கிறவங்க உலகத்துல ரொம்ப குறைவு. அது போக மிச்ச பேர் எல்லாருமே தாய் அன்பு என்ன என்பதை குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமாவது அனுபவித்து இருப்பார்கள். அதனால அவர்கள் வந்து இதை புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறதுனால குருவின் அன்பை தாயின் அன்போடு ஒப்பிடுகிறார். ஆனா உலகத்தில் மிகச்சிலரே தாயின் அன்பையே அனுபவித்ததில்லை. மற்ற எல்லாருமே தாயோட அன்பை அனுபவித்திருக்கிறார்கள். அது அப்படியே ஆப்போசிட்டா வந்தா, உங்களுக்கு குரு கிடைச்சிருந்தாலும் உலகத்தில் மிகச்சிலரே குருவின் அன்பை அனுபவித்துள்ளனர். மிச்ச பேரு இன்னும் அவங்களுக்கு முன்னாடியே இருக்கிற குருவை அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அனுபவிக்கவில்லை, இன்னும் குருவை நோக்கி வரல. அப்ப ஒரு சிலரே தாயின் அன்பை அனுபவிக்காதவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் மட்டுமே குருவின் அன்பை அனுபவிக்க உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அதிலையும் செலக்டடா 1-2 பேர் தான் கடவுளின் அன்பை அனுபவித்தவர்களாக இருக்கிறார்கள். அன்புங்கிறது இருந்தாலும் கூட அது எல்லாருக்கும் கிடைக்கல. சூழ்நிலை காரணமா இருக்கும், அவங்களுடைய நிலைமை ஒரு காரணமா இருக்கும். அவங்களே கூட அதை வேணான்னு சொல்லியிருக்கலாம், எப்படியோ. ஆனா இந்த 3 வார்த்தையும் 3 விஷயத்தில் சொல்கிறது. சிலரே தாயின் அன்பை அனுபவித்ததில்லைங்கிற கேட்டகரிக்குள்ளார வர்றாங்க. அது போல சிலர் மட்டும்தான் குருவின் அன்பை அனுபவித்திருக்கிறோம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளார வர்றாங்க. அதிலும் சில பேர் மட்டும்தான் கடவுளின் அன்பை உண்மையாகவே அனுபவித்திருக்கிறார்கள். பாபுஜி மகராஜ் தொடர்ந்து, ஒரு தாய் தனது குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் வரை தனது கருப்பையில் 9 மாதங்கள் சுமக்கிறாள்.
அதற்கு உணவளித்து ஊட்டமளிக்கிறாள். அதுபோலவே குருவும் தனது சீடனை தன்னுடைய 7 மாதங்கள் தன்னுடன் 7 மாதங்கள் வைத்திருந்து தனது மன மண்டலத்திலேயே இருத்தி ஒளி உலகில் பிரவேசிக்க செய்கிறார். இது குருவின் வாழ்நாள் மற்றும் நமது வாழ்நாளுக்குள் தான் நடைபெற இயலும். ஒளி உலகில் பிரவேசிக்க செய்வதற்கு 7 மாதங்கள் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் சீடர்கள் தங்களது இதயத்தில் நிறைய ஆசைகளை வைத்திருப்பதாலும் முற்றிலும் எண்ணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பதாலும் இது மிக கடினமான பணியே. செயல்முறையின் தாமதத்திற்கு காரணம் இதுவே. அப்படியே சீடர் குருவின் மனமண்டலத்தில் நுழைந்து விட்டாலும் விதிவசத்தாலோ அல்லது தற்செயலாகவோ பல நேரங்களில் துரதிர்ஷ்டவசமான நிலைமை உருவாகிவிடுகிறது. உதாரணத்திற்கு கருவுறும் நேரங்களில் சில நேரங்களில் தாயானவள் குடும்ப சூழ்நிலை அல்லது உடல்நலன் போன்ற நிலைமைகளால் குழந்தையை கருச்சிதைவு செய்ய வேண்டி வருகிறது. அது பெற்றோரின் முடிவு. ஆனால் இங்கு சீடர் மாஸ்டரின் மனமண்டலத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு குருவின் உலகில் இருந்து தானே விலகிச் செல்கிறார். மாஸ்டர் ஒருபோதும் நம்மை விட்டு செல்வதில்லை. நாம் தான் மாஸ்டரை விட்டு செல்கின்றோம். நீங்கள் அனைவரும் ஆன்மீக சத்துவம் பற்றி படித்திருப்பீர்கள். அதன் அர்த்தம் என்ன? அது ஆன்மீக சத்துவம், ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி ஆகும். நாம் பாபுஜி மற்றும் லாலாஜி மகராஜிடமிருந்து செய்திகளை பெறுவது போலவே இந்த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டியிடமிருந்தும் செய்திகள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முன்னர் SE என்ற பெயர், இப்போது அந்த பெயர் பார்த்தசாரதி என்று மாறிவிட்டது. ஏனென்றால் ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி என்பது நமது மாஸ்டரை தவிர வேறு யாரும் இல்லை. பாபுஜி மகராஜால் தனது இந்த உலக வாழ்நாளிலேயே ஒளி விலகில் பிரவேசிக்க வைக்கப்பட்ட நமது மாஸ்டருடைய ஆன்மீக சத்துவமே SE ஆகும். இத்தகைய சாத்தியக்கூறுகள் நம் அனைவருக்குமே இருக்கின்றன. ஆனால் நமக்குள் ஆசைகள் இருக்கும் வரை, நமது மனம் பல்வேறு வழித்தடங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் வரை இந்த பணி நிறைவேற்றப்பட முடியாது. அதற்கான உள்நிலையை மாஸ்டர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அதை கெடுத்து கொண்டே இருக்கிறோம். நமது உள்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டால்தான் இந்த சாத்தியக்கூறு நிகழும். தியானம் முடிந்த பிறகு 5-10 நிமிடங்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எதுவரை? நமது உள்நிலையை நாம் உணர்ந்து கொள்ளும் வரை. இதுவரைக்கும் சொன்ன விஷயத்துல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லணும், பேசணும் அப்படின்னா, இந்த ஒரு தாய் அன்பு அப்படிங்கிற விஷயத்தையும், எப்படி தாய் தன்னுடைய கருப்பையில ஒரு குழந்தையை சுமந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றாங்களோ, அது மாதிரி மாஸ்டர் தன்னுடைய மனமண்டலத்துல நம்மளை சுமந்து ஒளி உலகத்துக்கு கொண்டு வர்றாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயத்த சொல்றாரு. கருத்தரித்திருக்கிற ஒரு தாய் ஒரு புற உலக சூழ்நிலை காரணமாக அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லது அவங்களுடைய உடல் அதை தாங்காதுங்கிற காரணத்துக்காக வேணா அபார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்க தாய் அந்த முடிவை எடுக்கல, குழந்தை அந்த முடிவை எடுத்துருதுங்கிற. மாஸ்டர் ஒருபோதும் தன்னுடைய அந்த கருத்தரித்த விஷயத்தை விட்டு வெளியில எடுத்து போட விரும்புறது இல்லை. ஆனால் குழந்தையாக இருக்கிற நாம என்ன பண்றோம்? நாமவே விரும்பி அந்த கருச்சிதைவை உருவாக்கி கொள்கின்றோம். அதான் அவரு ரொம்ப வருத்தமா மாஸ்டர் அத சொல்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. தாயானவள் குடும்ப சூழ்நிலை அல்லது உடல் நலன் போன்ற நிலைமைகளால் குழந்தையை கருச்சிதைவு செய்ய வேண்டி வருகிறது. அது பெற்றோரின் முடிவு. ஆனால் இங்கு சீடர் மாஸ்டரின் மனமண்டலத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு குருவின் உலகிலிருந்து விலகி கொள்கிறார். இங்கு குழந்தை முடிவு பண்ணுது, சீடர் தானே முடிவு பண்ணுகிறார். மாஸ்டர் ஒருபோதும் நம்மை விட்டு செல்வதில்லை, நாம் தான் மாஸ்டரை விட்டு செல்கின்றோம். இந்த விஷயம் நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். எந்த நேரத்திலையும் நாம மாஸ்டரை விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த ஒரு மாஸ்டரை கொடுத்த கண்டிஷனை விட்டு கீழே நழுவிடக்கூடாது. என்னால அது நிகழ்ந்துடக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கூடாதுன்னு நினைத்து கொண்டிருப்பது அதுக்கான வார்த்தை கிடையாது. எது மூலமாகலாம் நம்ம இதை விட்டு வெளியில வர்றோம் அப்படின்னா, அதீதமான உணர்ச்சி வசப்படுதல். ஒட்டுமொத்தமா அந்த ஐடியாவை விட்டுட்டு, அதாவது தியானம் பண்ணணும், நம்ம மிஷன்ல இருக்கிறோம், நம்ம ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையணுங்கிற ஐடியா விட்டுட்டு, நான் வீடு கட்டணும், கார் வாங்கணும்,
நான் வந்து பெரிய ஒரு ஒரு டாக்டரா மாறணும், நான் பெரிய ஜோசியம் பார்க்கறதுல பெரிய ஆள் ஆகணும், பொலாரிட்டி தெரப்பில பெரிய ஆள் ஆகணும், குவாண்டம் தெரப்பில பெரிய ஆள் ஆகணும், என்கிட்ட வர்றவங்களை எல்லாம் நான் வந்து நோயில இருந்து விடுபடுத்தணும். இப்படியெல்லாம் என்னுடைய நோக்கங்கள் வேற வேறையா போகுது. அல்லது நான் வந்து இந்த ஆசிரமத்தை கட்டி எழுப்பி இதை வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு ஆசிரமமாக மாற்றணும். இது எல்லாமே வந்து ஒளி உலகத்துல நோக்கி நம்மளை மாஸ்டர் கொண்டு போற விஷயத்துல இருந்து நம்மளை பின்னோக்கி இருக்கிறது தான். ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உண்மைதான். மிஷன் பணிகள்ல கூட அதி தீவிர முனைப்பு காட்டுற பட்சத்துல நீங்க பாதையை விட்டு விலகுறீங்க தான். மிஷன் பணிகள்ல நாம தொன்றாடுகிறோம், நாம் கடமையை செய்கிறோம், அது ரொம்பவும் சிரத்தையோடு செய்கிறோம். ஆனால் முடிவுகளை வந்து மாஸ்டர்கிட்ட விடணும். நான் வந்து அழகா எல்லாம் செடியெல்லாம் நட்டு மரமெல்லாம் உருவாக்கி வச்சுட்டு என் கண்ணு முன்னாடியே அந்த மரம் வெட்டப்படும் பொழுது நான் போய் சண்டையை பிடிச்சி சண்டை போடுற சட்டையை பிடிச்சிட்டு அப்படின்னாலே நான் வந்து தப்பு தான் பண்றேன். ஏன்னா மிஷன்ல ஒரு விஷயத்த செய்யறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கு. பட் அதனுடைய ரிசல்ட் என்னவா மாறுது அப்படிங்கிறது மாஸ்டருடைய விருப்பத்தை பொறுத்தது. அதுக்காக எதிர்ப்பை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லல. உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன சொல்லணுமோ அதை யாருக்கு சொல்லணுமோ சொல்றதுல தவறு கிடையாது. ஆனால் அதை மனசுல தாங்கி அதுக்குள்ளாரையே போய் அதுலயே மனசை வெறுத்து வெளியில போனா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுதான் வந்து அந்த மாஸ்டருடைய மனக்கோலத்திலிருந்து வெளியில வர்ற விஷயம். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இந்த விஷயத்தெல்லாம் இருக்கணும். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்துக்கு செல்லலாம்.